டப்பாருன்னு உனக்கு என்னதான்டா பிரச்சனை இல்ல கேக்குற, என்னதான் உனக்கு பிரச்சனை, எல்லாத்துட்டையும் வந்துட்டு வாங்கி கட்டிக்கிறேன். நேத்தே வந்துட்டு எல்லாருமே மொத்துன்னு மொத்துனானுங்க. இன்னைக்கு வந்துட்டு காலையில பாத்தீங்கன்னா தீபக் வந்து மொத்தி எரிஞ்சிட்டாப்ல. இப்ப முத்துக்கு மாட்டாடா உன்னை திருத்தவே முடியாது. ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னடா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. உனக்கு என்னதான் ஆச்சு இந்த வாரத்துக்கு மேல வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சுங்கிறது சுத்தமா எனக்கு புரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வீக்லி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த அருண் பையன் கொஞ்சமாச்சும் வாய மூட்டு அமைதியா இருக்கானா, ஏதாச்சும் சொல்றது கேட்கறானா, நான் சொல்றது தாண்டா சட்டம், அங்க நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் நினைச்சுக்கிட்டு அந்த டப்பா அருண் டப்பா அடிச்சுக்கிட்டே நான் சொல்றதுதான் கரெக்ட் டப்பா, நான் சொல்றதுதான் கரெக்ட் டப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்து தலைவன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் நான் சொல்றதுதான் கரெக்ட், வேற யார் சொல்றதும் கரெக்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சேபி சார் சொல்றதே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுவார் போல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ராணுவ அந்த மாதிரி வந்துட்டு தீபக் ஆனா நம்ம அருண்லாம் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா, வேலையை நிறுத்துங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வேலையை நிறுத்துங்க, வேலையை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம டப்பா அருண் வந்துட்டு சொல்றாரு இது மாதிரி எல்லாருமே வேலை நிப்பாட்டுங்க, ஏன் வேலை செய்றீங்க, வேலை நிப்பாட்டுங்க. அந்த சத்யா கூட வந்துட்டு ஏதோ ஒரு சைக்கிள் ஓடி இருந்தாப்ல, அப்பதைக்கு கூட வந்துட்டு வேலை நிப்பாட்டு நீ வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டு அங்க நிக்க வச்சு ஏன்பா வேலையை நிப்பாட்டல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முத்துக்குமார் தலைவர் வந்து கேட்கறாப்ல. எதுக்கு வேலை நின்னுச்சு, எதுக்கு நிப்பாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது குறுக்க எப்ப பாரு குறுக்க வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அப்படி குறுக்க எதா இருந்தாலும் வந்துட்டு பேசிட்டு போது எதுக்கு குறுக்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு கேட்க முத்துக்குமார் சடனா கோவப்பட்டு தம்பி இதெல்லாம் ரூல் புக்ல இருக்கு தம்பி, வேலை நிப்பாட்டெல்லாம் கூடாது, வேலையை வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், இது வந்து ரூல் புக்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல் புக்ல இருக்குது, அதைத்தான் நாங்க செய்யறோம், ரூல் புக்ல இல்லாம நாங்க ஒன்னும் பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் தான் எப்படி பேசுவாருன்னு தெரியும், மூஞ்சில அடிச்ச மாதிரி தரமா வந்துட்டு பேசி விட்டாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரூல் புக் காமி, ரூல் புக் வந்திருக்குன்னு சொன்னீங்க, ரூல் புக் காமி தம்பி, ரூல் புக் படிக்கும் போது உனக்கு தெரியாதாயா, ரூல் புக் உனக்கு தெரியுமா தெரியாதா, ரூல் புக் வந்து அந்த ஒரு லிவிங் ஏரியால தான் படிச்சாங்க, படிக்கும்போது உனக்கு எங்க போச்சு அறிவு, அப்பதைக்கு நீ வந்து ஐயோ நான் அப்பதைக்கு வந்து டப்பா அடிக்கிற நினைப்புல வந்து அருண் பிரசாத் இருந்திருப்பார் போல இருக்கு, அதனால டப்பா அடிச்சு பார்த்தா நம்மளுக்கே ஸ்டாண்ட் ஆகுது. என்னன்னா நேத்து ஒரு பிரச்சனை, நேத்து வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை, அந்த ஒரு அந்த தீபக் கிட்ட வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை, அதுக்கு வந்துட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு அதுல வந்துட்டு நல்லா எல்லாரும் மொத்தி இருந்தாங்க, மறுபடியும் வந்துட்டு அந்த எல்லாருமே இந்த மார்க் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி மறுபடியும் வந்துட்டு மொத்தி எரிஞ்சாப்புல நம்ம ரயன் முத்துக்குமாரன். இது தேவையா? இப்ப வந்து காலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் தீபக் கிட்ட வந்துட்டு பிரச்சனை, மறுபடியும் மொத்தி எரிஞ்சானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு முத்துக்குமார்ட்ட பிரச்சனை. இந்த வீக்லி டாஸ்க் வந்து இன்னும் லைவ்ல பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அப்டேட் பண்றேன். இந்த இது பார்க்கும்போது போக பாத்தீங்கன்னா வந்துட்டு போன்னு சொல்லிடுறாரு ஓகேங்களா, அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு போடா போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் சொல்லுவோம், நம்ம தலைவன் வந்துட்டு பயங்கரமா கோபமா வராப்ல. யாருன்னா நம்ம முத்துக்குமார். என்னன்னா முத்துக்குமாரையே கோவப்படுத்திட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க, என்ன போவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்து இங்கிட்டு எதிர்த்துட்டு போவ. ஏன்னா தெரியும் நம்ம தலைவன் வந்துட்டு கரெக்டா தெரியும் எதுக்கு எப்படி பேசணும், எதுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லாங், அந்த ஒரு தங்கு ஓகேங்களா, அந்த ஒரு ஸ்லாங் அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மாறினால ஏன்னா போங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைவன் வந்து எதிர்த்துட்டு போறாப்ல. எப்பயுமே வரும்ல ஏதாச்சும் ஒரு சண்டை வந்து நடுவில் வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கோம், நடுவில் வந்துட்டு நான் தான் இந்த இதுனாவே நான் தான் தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம குட்டையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்க நம்ம சௌந்தர்யா வந்துட்டு நடுவில் வந்துட்டு என்ன மரியாதை கொடுத்து பேசுங்க, மரியாதை இல்லாம பேசக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா ஒரு பக்கத்து வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு சுவாரஸ்யமா இருக்கும் போல ஸ்டார்டிங் என்ன வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இவ்வளவு பிரளயம் வந்துட்டு நடக்கும் போல இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 5 மணி 4 மணி அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த ஒரு இது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க வந்துட்டு செம்மையா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில எப்படி நம்ம தீபக் வந்துட்டு நீ ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ ஒரு ட்விஸ்ட் வர்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அவரை சொல்லி பயங்கரமா வந்துட்டு பேசிட்டு இருந்தாப்ல தீபக் வந்துட்டு அருண் பிரசாத் வந்து மூக்க உடச்சு விட்டாப்ல தீபக். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமாரும் வந்துட்டு அருண் பிரசாத் மூக்க உடச்சு விட்டாப்ல. என்ன ட்விஸ்ட் பண்றியா ட்விஸ்டர் நீ தான்டா ட்விஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல தலைவன் வந்துட்டு இவரு பேரு வெளியில வந்து கண்டிப்பா வெளியில வந்து பார்த்தா தெரியும், ஐயோ நம்ம வச்ச பேர் முத்துக்குமாருக்கு டபுக்கு டப்பான், அது நம்மளுக்கே ரிப்பீட் ஆகி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு டபுக்கு டப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமாரை பார்த்து சொல்ல முத்துக்குமார் வந்து நீ தான்டா ட்விஸ்டருக்கு மேல உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்ப, ஆனா அது நியாயமா இதா என்னன்னு பார்க்க மாட்டேன், நீ வந்துட்டு உனக்கு எது தகுதோ அதை வந்துட்டு பண்ணிட்டு போவ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலை வந்துட்டு தரமான அடி அடிச்சப்ப இந்த அருண் பிரசாத் வந்து இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எவிக்ஷன் அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் செய்யறதெல்லாம் வந்துட்டு ஒரு நியாயமே இல்லாம வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கான், அவன் பேசுறது வந்து கரெக்டே இல்லாம பேசியிருக்கான். இதான் வந்துட்டு செகண்ட் ப்ரோமோ வந்துட்டு காமிச்சிருக்காங்க. மேபி வந்துட்டு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.